ஹாய் யூடியூப் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்லி தான். பாருங்கள், தேவையான அளவு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேஸ் போல் தேவையான அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் இதை வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஏர் ஃப்ரையரில் போட்டு நல்லா வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். அது ஃப்ரை ஆகி முடியட்டும். அதுக்கு தேவையான எள்ளு, நான் கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வெறும் கருப்பு எள்ளு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை வெள்ளை எள்ளு மட்டும் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வந்து நான் ஏதாச்சும் கல் தூசு இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கடாயில் போட்டு எதுவுமே போடக்கூடாது, வெறும் கடாயில் நம்ம வந்து இதை வறுக்கணும். பாருங்கள், நல்லா இந்த பொரியிற சவுண்டு பார்த்திங்கன்னா இதுதான் நல்லா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்றதுக்கு அர்த்தம். வாங்க இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாமே வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது நல்லா ஆறட்டும். கையில் பாருங்கள், இப்படி நுணுக்குனா இது வந்து இந்த மாதிரி மசியணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்மளுக்கு கேழ்வரகு ரொட்டி ரெடி பண்ணுறதுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இதுவும் வந்து தேவையான அளவு தான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து எல்லாமே ஒரே குவான்டிட்டியில் எடுக்கணும். ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் எடுக்கக்கூடாது. எள்ளு வந்து ஒரு அரை கப் எடுக்கிறீங்கன்னா வேர்க்கடலை வந்து ஒரு கப்பு, அதே மாதிரி ராகி மாவு வந்து 1 கப் எடுக்கணும். எள்ளு மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க, அரை கப் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ரொட்டி பதத்துக்கு நம்ம வந்து அடை தட்ட போகிறோம். அதுக்கேற்ற பதத்துக்கு தான் நம்ம வந்து மாவு பிசையணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் தட்ட முடியாது, அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்தால் மாவு வந்து வேகாது, சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் தளன்னு நம்ம வந்து எப்படி நம்ம இது மிளகா சாந்தெல்லாம் அரைப்பாங்களே அந்த அளவுக்கு பதத்துக்கு வந்து நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். உப்பு வந்து கரெக்டான அளவுக்கு போடுங்க. நிறைய போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த உப்பு டேஸ்ட்டு தெரியும். ஸோ லைட்டாக போட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி திரட்டினா உருட்டினாலும் அழகாக உருண்டு வரணும். அப்படியே ஒட்டிக்க கூடாது கடாயில், அது வந்து சரியான பதம் இல்லை. இந்த மாதிரி உருட்டினா கையில் வந்து உருண்டு வரணும். வாங்க நம்ம வந்து இப்போ தவாவை கேஸில் வச்சிடலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். இது பார்த்திங்கன்னா தவா நல்லா ஹீட் ஆன பிறகு தான் நம்ம போடணும். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா தவாலேயே ஒட்டிக்கும். ஸோ வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா உங்களுக்கு வந்து இதில் தட்ட முடியும், தவாவில் வச்சு சூட்டில் தட்ட முடியும்னா நீங்கள் தட்டிக்கலாம், கையை சுட்டுக்காதீங்க. எனக்கு வந்து பழக்கன்றதுனால நான் இந்த மாதிரி தட்டுறேன். நீங்கள் இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவர்லேயோ இல்லை ஈர துணியிலே வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தவாக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கையை சுட்டுக்குவீங்க, பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். தண்ணி தெளித்து பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். லைட்டாக தண்ணி தெளிங்க, அதுக்கு நிறைய ஊற்றி விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு நம்ம தட்டி முடித்தாலே போதும். நல்லா வேகணும், அதுதான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுக்கலாம், நிறைய ஊற்றக்கூடாது, லைட்டாக தான் நான் ஸ்ப்ரே தான் பண்ணுறேன். ஆயிலை நிறைய ஊற்றுனீங்கன்னா அதுவும் திகட்டும். பாருங்கள், இந்த கார்னரில் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஆயில் எதுக்கு கார்னரில் ஸ்ப்ரே பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து சைடெல்லாம் நல்லா வேகும். நம்ம வெல்லத்துக்கு பதில் டேட்ஸ் தான் எடுக்க போகிறோம். நீங்கள் எந்த பிராண்ட் டேட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. நீங்கள் இல்லை நான் வெல்லம் சாப்பிடுவேன்னா நீங்கள் வெல்லம் போட்டு செஞ்சுக்கலாம். நான் வந்து வெல்லம் எடுக்கல, அதுக்கு பதில் டேட்ஸ் எடுத்திருக்கேன். டேட்ஸ் பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் பிளாக் கலர் டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். வாங்க இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணி இப்படி எடுத்தோன்னா இந்த சீட்ஸ் வந்து அழகாக வெளியில் எடுத்துடலாம். ஏன் சீட்ஸு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது சீட்ஸ் போய் மிக்சியில் மாட்டோம், அதோட பண்ண முடியாது, அதுக்காக தான். ரொட்டி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சீட்ஸும் நம்ம எல்லாமே கிளியர் பண்ணி வச்சாச்சு. வாங்க வேர்க்கடலை எள்ளும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். பாருங்கள், வேர்க்கடலையும் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுட்டு தோல் உரித்து கொண்டு வந்துடலாம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ரொம்பவும் ட்ரை ஆகிடக்கூடாது, ஒரு மாதிரி பிளாக் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருக்கணும், இல்லைன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எள்ளும் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, எல்லாமே கரெக்டான பதத்தில் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்க்கடலையும் எள்ளும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெல்லம் சாப்பிட மாட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு பதில்
மாற்று இதுவாக நீங்கள் டேட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தும் கூட. இரும்பு சத்து இருக்குது. வெல்லத்தில் என்ன சத்து இருக்கோ அதே தான் டேட்ஸ்லேயும் அயர்ன் சத்து இருக்குது. பாருங்கள், இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பிளெண்ட் பண்ணிடாதீங்க. மாவு மாதிரி ஒன்று பட்டு அரையணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ராகி ரொட்டியை வந்து பிச்சு போட்டுக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய சைஸில் வந்து அரைப்பட கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்னா இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உலக்க வச்சு அந்த உரலில் தான் இடிப்பாங்க. நம்மக்கிட்ட இங்கே உலக்கெல்லாம் கிடையாது. அதனால நம்ம மிக்சர் ஜாரில் தான் பண்ணுறோம். அதெல்லாம் இருந்ததுன்னா சூப்பராக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறியாச்சு. இப்போ வந்து இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம வந்து டேட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். டேட்ஸை வந்து சீட்ஸ் எடுத்து தான் போடுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பிளாக் டேட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா கலரும் வந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் கிராமத்து சைடில் எங்கள் பாட்டி தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்து தான் எங்களுக்கு இது எல்லாமே தெரியும். பேர் சிம்மிலின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த உரலில் போட்டு உலக்கையில் இடிக்கும் போது அவ்வளோ ஸ்மெல்லு வரும். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இதையும் நல்லா போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அந்த நம்ம வந்து பேரிச்சம்பழம் போட்டிருக்கிறதுனால அடியில் சிக்கும். ஸோ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது வாங்கி கொடுக்கலாம். தயவு செஞ்சு கடையில் விற்கிறத பொருள்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. வீட்டிலையே முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுங்க. முடியாத பட்சத்துக்கு தான் கடையில் வாங்கணும். முடியும் போது நம்ம ஃப்ரீ டைமில் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கையால் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. பாருங்க, வெல்லம் போடாமலே வெல்லம் போட்ட மாதிரி அந்த பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் இதோட பதம். கையை உள்ளே விட்டுறாதீங்க, ஏன்னா ஹாட்டாக இருக்கும். ஸோ கரண்டி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். நெய் பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி வச்சுருக்கேன் காய்ச்சி. அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், கெட்டும் போகாது சீக்கிரம். நம்ம ஒரு 10 days வச்சு சாப்பிட போகிறோன்னா நீங்கள் ஒரு 3 days வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 10 days வரைக்கும் கெட்டு போகாது. டெய்லி கூட குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். லஞ்ச் பாக்ஸில் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இன்னும் கொஞ்சம் எவ்வளோ நீங்கள் நல்ல நெய் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் இந்த பதம். கரெக்டாக நம்மளுக்கு வந்து அப்படியே பெனஞ்சி ஒன்று சேர வரணும். தனித்தனியாக இருந்தால் அது பதம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஸ்வீட் நிறைய குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மைல்டு ஸ்வீட் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் மைல்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மைல்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா உருண்டையாக பிடிச்சி நல்லா சுத்தமான ஒரு காய்ஞ்ச பாத்திரத்தில் தான் நம்ம வைக்கணும். ட்ரையான பாத்திரம். நீங்கள் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். பாத்திரம் வந்து ஈரமாக இருக்கவே கூடாது, ட்ரையாக இருக்கணும். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வந்து பவுலில் சேர்த்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா டிஸ்லைக் ஆச்சும் போடுங்க. நான் என்ன மாற்றணும்னு நான் செக் பண்ணுறேன். பாருங்கள், ரவுண்டாக அழகாக பிடிச்சாச்சு உருண்டைகளாக. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது சொல்கிறேன் டேஸ்ட்டு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டான பதத்தில் இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.